வணக்கம். காளான் கறி நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைத்த நான்ன்றதை பதிவு செய்திருக்கிறேன். கறிக்கு குடமிளகாய் தேவை. அதுக்கு 2 நிறத்தில் பாதி பாதி எடுத்திருக்கிறேன். ஒரு வெங்காயம், 5 பல் உள்ளி, ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கிறேன். 600 கிராம் காளான் எடுத்திருக்கிறேன். இந்த காளானில் ஏற்கனவே கொஞ்சம் காளான் நான் வேறு கறிக்கு எடுத்துட்டேன். காளானில் மண் இருக்கும். இந்த மண்ணை இவ்வாறு துடைச்சி எடுத்துட்டு நான் கழுவித்தான் சமைக்கிறேன். சிலர் கழுவாமையும் இவ்வாறு மண்ணை துடைச்சி எடுத்துட்டு சமைக்கிறவங்க. காளானை நன்றாக கழுவி இவ்வாறு சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்க வேணும். தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கியிருக்கிறேன். எண்ணெய் சூடாகியதும் 1/2 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 2ம் பொரிப்பட்டு வந்ததும் ஒரு வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுருக்கிறோம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் 6 பச்சை மிளகாய், சின்னதாக வெட்டின உள்ளி, தேவையான அளவு கறிவேப்பிள்ளை, தக்காளி பழம் சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி பழம் நன்றாக வதங்கும் வரைக்கும் விட வேணும். உரைப்பு நீங்கள் குறைவாக சாப்பிட்றீங்களா பச்சை மிளகாய் உங்களோட அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். தக்காளி வதங்கி வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற குடைமிளகாயை சேர்த்துருக்கிறேன். இதோட காளான், 1 மேசைக்கரண்டி வெட்டுத்தூள், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து காளான் நல்லா அவியும் வரைக்கும் விட வேணும். இந்த காளான் கறிக்கு நான் வெட்டுத்தூள் பாவிச்சிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்ண்டா தனி மிளகாய் தூள், குழம்புத்தூள் சேர்த்தும் இவ்வாறு கறி செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். வெட்டுத்தூள் உங்களோட உரைப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். காளானில் குழம்பு சமைச்சாலும் நல்லா இருக்கும். எங்களோட வீட்டில் பிள்ளைகளுக்கு இவ்வாறு சமைச்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கூடுதலாக நான் இவ்வாறு தான் காளான் கறி சமைக்கிறேன். நான் இந்த காளான் கறி ரொட்டி, சப்பாத்தி, சோறு எதுவோட வேணுமென்றாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். நல்ல சுவையாக இருக்கும். காளான் சமைக்கும் போது மூடி போட்டு அவிய விட்டீங்களா தண்ணி நிறைய வரும். காளானுக்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்கையில் அந்த எண்ணெயிலேயே வதங்க விட்டு சமைச்சேன். நான் காளான்ல இருந்து நிறைய தண்ணி விடும். அந்த தண்ணியே காளான் அவிகிறதுக்கு போதுமாயிருக்கும். காளான் அவிகிறதுக்கு 10 நிமிஷம் எடுக்கும் அந்த தண்ணியெல்லாம் வற்றி வர்றதுக்கு. இப்போ நல்ல சுவையான காளான் கறி இப்போ தயாராகிட்டுது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்ட பிறகு தேவையான அளவு தேசிப்புளி சேர்த்து நன்றாக கலந்து பரிமாறலாம். இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.